போகிறது வந்து வெனிலா ஷீட் கேக் வித் சாக்லேட் ஃப்ராஸ்டிங். அதுக்கு தேவையான பொருள் வந்து 1.5 கப் மைதா, 3/4 கப்பு சுகரு, 2 எக்கு, 1/3 கப் ஆயில், 1/2 கப் மில்க் ப்ளஸ் கர்டு. இது 1 டீஸ்பூன் வெனிலா பவுடர், வெனிலா எசன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக. இது 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பிஞ்ச் ஆஃப் சால்ட், கப் ஆயில். எக் ப்ளஸ் சுகர் சேர்த்து க்ரீமியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஓரமாக வச்சுட்டு இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கணும். மைதாவோட வெனிலா பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாவோட ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்கிற எக் சுகர் மிக்சர், ஆயில், மில்க் ப்ளஸ் கர்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை வந்து கேக் பண்ணும்போது அடித்து கலக்கக்கூடாது. இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் விஸ்க் வச்சோ அல்லது ஒரு ஸ்பேட்சுலா வச்சோ மிக்ஸ் பண்ணணும். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா ஷீட் கேக்குக்கு வந்து கொஞ்சம் மாவு வந்து இந்த லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஆல்ரெடி நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் டின்னில். அதில் வந்து மிக்ஸ் பண்ணதை போர் பண்ணி ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணியிருக்கிற ஓவனில் வைக்கணும். 180 டிகிரியில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணணும். மினிட்ஸ் கழித்து நான் ஓவன்லேருந்து வெளியில் எடுத்துட்டேன். ஒரு டூத் பிக் வச்சு அல்லது உங்கள் கையை வச்சோ செக் பண்ணிக்கோங்க. பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே அது போடுற ஃப்ராஸ்டிங் பண்ணணும். அதுக்கு 1 கப் ஐசிங் சுகர், 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் ஹாட் மில்க் தேவையான அளவு எல்லாம் ஒன்றா போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சாக்லேட் கார்னிஷ் மாதிரி ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்த கேக் வந்து சூடு கொஞ்சம் ஆறின பிறகு இந்த ஃப்ராஸ்டிங்கை இது மேலே ஊற்றி ஒரு 1/2 hour அல்லது 1 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம்.